வாங்க இன்றைக்கி வந்து கொத்தமல்லி புதினா தழை சேர்த்து சாப்பாடு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து கொத்தமல்லி புதினா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்குது. பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி, தேங்காய் கொஞ்சம் துருவி வச்சுருக்குது. இந்த மாதிரி துருவி அரைக்கக்குள்ளே நல்லா அரைஞ்சிரும். அப்புறம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குது, வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குது. அப்புறம் மீல் மேக்கர் வந்து எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வறுத்து வச்சுருக்குது. இந்த மாதிரி செய்யக்குள்ள டேஸ்ட் நல்லாயிருக்கும். மீல் மேக்கர் இந்த மாதிரி செய்யக்குள்ள அதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த கொத்தமல்லி இந்த இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்புறம் தாளிச்சு விடலாம். பாருங்கள், குக்கரில் தான் செய்ய போகிறோம். இப்போ வந்து குக்கர் வச்சு எண்ணெய் கொஞ்சம் நெய் கொஞ்சம் ஊற்றிருக்கிறேன். இது காஞ்சதும் இந்த பிரியாணிக்கு என்னென்ன போடுறோமோ அதெல்லாம் போட்டுக்கலாம். எல்லாமே இது போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இது போட்டதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நேரம் வணங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் வணங்கிட்டு அடுத்தது தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி கொஞ்சம் நேரம் வணங்கட்டும். பாருங்கள், தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ வந்து அடுத்தது வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லியை இதில் சேர்த்திக்கலாம். பாருங்கள், சேர்த்தியாச்சு. இதை சும்மா போட்டு ஒரு கிளறி விட்டால் போதும், வணங்கணுங்கிறதெல்லாம் இல்லை. கிளறி விட்டு இப்போ வந்து நம்ம அரிசி எவ்வளோ போட்டுருக்குறோமோ அதளவு 2 பங்கு தண்ணி சேர்த்திக்கலாம். இதில் பாருங்கள், அந்த அரைச்சி வச்சுருந்ததெல்லாம் இதில் சேர்த்தியாச்சு. தண்ணியும் வேணுங்கிற அளவு ஊற்றியாச்சு. இந்த கொத்தமல்லி புதினா அரைச்ச தண்ணி எச்சா இருக்குன்னு நினைக்காதீங்க, அது மீல் மேக்கர் போகிறதுனால இழுத்துக்கும். இப்போ நம்ம அடுத்தது வந்து உப்பும் கறி மசால் தூளும் போட்டுக்கலாம். அப்புறம் இது கூடவே மீல் மேக்கர் வறுத்து வச்சுருந்தோம்ல, இதையும் சேர்த்திக்கலாம். இதையும் சேர்த்தி ஒரு கிளறி விட்டு இப்போ வந்து அடுத்தது வந்து நம்ம அரிசி சேர்த்திக்கலாம். பாருங்கள், அரிசி சேர்த்தியாச்சு. அரிசி சேர்த்தி இது எல்லாம் கலந்து விட்டு ஒரு கொதி வரட்டும். அப்புறமா நம்ம விசில் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிக்கும். கொதிக்கக்குள்ளே இந்த மாதிரி சமயத்தில் உப்பு பாருங்கள் பத்தலைன்னா போட்டுங்க. கொஞ்சம் போட்டு 2 ஸ்பூன் எண்ணெயோ நெய்யோ விட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுருங்க. நீங்கள் சாப்பாட்டுக்கு எத்தனை விசில் விடுவீங்களோ 1ஓ 2ஓ விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறமா சாப்பிட்றங்க, நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வாங்க இன்றைக்கி வந்து கொத்தமல்லி புதினா தழை சேர்த்து சாப்பாடு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து கொத்தமல்லி புதினா க்ளீன்